பிரைசலாட் பாஸ்டர். நான் ட்ரிச்சிலேருந்து பியூலா பேசுகிறேன். இதுக்கு முன்னாடி கூட நான் என்னுடைய சாட்சியை உங்கள்கிட்ட இந்த வாட்ஸ்அப் மூலமாக பகிர்ந்துருக்கிறேன். உங்களோட மெசேஜ் எல்லாமே என்னோடய சிஸ்டர் மூலமாக தான் எனக்கு கிடைச்சிது. உங்களோட லிங்க் எல்லாம் நான் இப்போ ஒரு 2-3 இயர்ஸ் மேலேயே டெய்லி உங்களோட மார்னிங் மெசேஜ், சிஸ்டரோட நைட்டு ப்ரேயர் எல்லாமே தொடர்ந்து கேட்டுட்ருக்கேன். என்னோடய கணவருக்கு செப்டம்பர் மாதம் ஒரு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி நடந்தது. அதுலேயும் கர்த்தர் கிருபையாக அவங்க உயிரை காப்பாற்றினார். ஏன்னா டாக்டர்ஸ் அவங்களுக்கு ரொம்ப ரிஸ்க்கு ஆப்ரேஷன் பண்ணுறது. ஏன்னா உடல் ரொம்ப பலவீனமாக இருக்குது. எல்லா உறுப்புகளும், நுரையீரல், சிறுநீரகம் எல்லா உறுப்புகளுமே பலவீனமாக இருக்கிறதுனால சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட ரிஸ்க் பர்சன்டேஜ் ரொம்ப கூட எழுதி தான் கையெழுத்து வாங்கினாங்க. அப்போது நான் விசுவாசமாக, ரொம்ப விசுவாசமாக ஆண்டவர் அவங்க சொன்ன அந்த 10% 0% ரிஸ்க்காக மாற்றுவார்னு நான் ப்ரேயர் பண்ணேன். டெய்லி உங்களோட ப்ரேயர் எல்லாமே நான் கேட்பேன். அது என்னுடைய மனக்குழப்பத்துக்கும், நான் என்ன ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தாலும் அந்த கஷ்டத்துக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரியே எப்போவுமே எனக்கு அது இருக்கும். அதனால் டெய்லி நான் அந்த ப்ரேயர் கேட்பேன். அது என்னுடைய விசுவாசத்தை மிகவும் பலப்படுத்தின ஒரு ஜெபம். அது நல்ல ஒரு மெடிடேஷனாக எனக்கு டெய்லி இருந்தது. நைட்டு சிஸ்டரோட ப்ரேயர், மார்னிங் உங்கள் ப்ரேயர், அது இல்லாமல் நான் டெய்லி ஜெபிப்பேன், பைபிள் வாசிப்பேன். அந்த ப்ரேயர் கேட்டு என்னுடைய விசுவாசம் வர்த்திக்க செய்தார் ஆண்டவர். இன்னுமாக நான் ரொம்ப அந்த செய்வினை, இந்த மந்திர ஏவல் இதெல்லாம் கொஞ்சம் நம்பிட்டு தான் இருப்பேன். ஆனால் நீங்கள் நிறைய தடவை சொல்லியிருக்கீங்க, உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உன்னில் இருக்கிறவர் பெரியவர். அந்த வேத வசனத்தின்படி அதை கூட இப்போ நான் ஆண்டவரை மட்டுமே விசுவாசிக்கிறேன். அவருடைய பிள்ளைகளை அவர் காத்துக்கொள்வார் அப்படின்ற அந்த விசுவாசத்தோடு இருக்கேன். இது எல்லாமே எனக்கு வர்த்திக்க செய்தது உங்களுடைய அந்த மெடிடேஷன், உங்களுடைய ப்ரேயர் எல்லாமே கேட்டதுனால தான். இப்போ என் கணவருக்கும் நல்ல சுகம் கிடைச்சிருக்கு. ஆனால் காலில் இருக்கிற அந்த மனரம் எடுத்த இடத்துலேருந்து புண்கள் ஆறவில்லை. அது ஆறதுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. அதையும் ஆண்டவர் சீக்கிரமாக ஆட்டி தருவார் என்று விசுவாசிக்கிறேன். எனக்கும் இந்த லிம்ஃபோமாலேருந்து இப்போ விடுதலை கொஞ்சம் கொஞ்சமாக கிடைச்சிட்டு வருது. அதில் அந்த இம்யூனோகுளோபுலின் எதிர்ப்பு சக்திக்கான பொருள் அதிகரித்துள்ளது. அது அப்படியே இருக்கவும், லிம்ஃபோமா முற்றிலுமாக என்னை விட்டு நீங்கவும் நீங்கள் எனக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ பாஸ்டர். நான் இந்த மாதிரி என்னோட எல்லா அற்புதமான சாட்சிகளையும் உங்களோட நான் பகிர்ந்து கொள்வேன். உங்களுக்கும் சிஸ்டருக்கும் நன்றி. ஏசப்பாவோட நாமம் மட்டுமே நாமத்துக்கு மட்டுமே மகிமை உண்டாவதாக. அவரை நான் மகிமைப்படுத்துகிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன். ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இஸ்ரவேலின் தேவன் நம்முடைய ஜெயபலமானவர். பிரியமானவர்களே, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ என்று அவர் வாக்களிக்கிறார். நீங்கள் கர்த்தருடைய நாமத்திலே புறப்பட்டு போங்கள், கர்த்தர் உங்களோடு வருகிறார், அவருடைய பிரசன்னமும் வல்லமையும் உங்களோடு கூட வருகிறது என்பதை இந்த காலை வேளையிலே நீங்கள் ஆழமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு இருக்கிற பலத்தோடும் விசுவாசத்தோடும் செல்லுங்கள். இன்று அநேக மக்கள் சோர்வடைந்து போயிருக்கிறார்கள். ஒரு நாள் கிதியோனும் அவ்விதமான சோர்விலே அவன் அமர்ந்திருந்தான். விரோதிகளான மீதியானியர்கள் அவரை ஆண்டார்கள் என்பதே அவரது சோர்வின் காரணம். எதை செய்தாலும் விரோதிகளுக்கு பயந்தே அவர் செய்ய வேண்டியதாயிருந்தது. கர்த்தர் எங்களோட இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன், எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே என்று எண்ணியவராக கிதியோன் சோர்ந்து போய் இருந்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பிரியமானவர்களே, சோர்வும் பிரச்சனைகளும் வரத்தான் செய்கின்றன. உலகத்திலே நமக்கு உபத்திரவம் உண்டு. ஆனால் என்றென்றைக்குமாக ஆண்டவர் நம்மை உபத்திரவத்திலே தள்ளிவிடுகிறவர் அல்ல. அவர் இமைப்பொழுது கைவிட்டாலும் உருக்கமான இரக்கங்களினால் சேர்த்து கொள்ளுகிறவர். அவர் பயந்து போய் இருக்கிற கிதியோனை திடப்படுத்தினார். பராக்கிரமசாலியே என்று அவனை அழைத்தார்.
பலனில்லையே, சத்துவம் இல்லையே என்று தவித்து கொண்டிருந்த அவனை பார்த்து, உனக்கு இருக்கும் இந்த பலத்தோட போ, காரணம் கர்த்தராகிய நான் உன்னோடு இருக்கிறேன். பிசாசின் பெரிய தந்திரங்களில் ஒன்று பிரியமானவர்களே, பயத்தின் ஆவியினால் ஜனங்களை கட்டி வைப்பதுதான். சூழ்நிலைகளை பற்றிய ஒரு பயம், பிரச்சனைகளை குறித்து ஒரு பயம், எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம், தொடர்ந்து பயப்படுத்தியே அவன் ஜனங்களை செயலற்று போக பண்ணுகிறவனாக இருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே அவர் கொடுத்திருக்கிறார். உங்களுடைய பலவீனத்தை குறித்து சோர்ந்து போகாதிருங்கள் பிரியமானவர்களே. உங்களுடைய குறைகளை குறித்து எண்ணி தாழ்வு மனப்பான்மைக்குள் நீங்கள் ஒருபோதும் போய்விடாதிருங்கள். கர்த்தரை நோக்கி பாருங்கள், அவர் எவ்வளவு பலனுள்ளவர். அவர் உங்களை நேசித்து உங்களுக்கு தன் பலன் அனைத்தையும் தர வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் என்பதை விசுவாசியுங்கள். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வருகிற பொழுது நிச்சயமாகவே நீங்கள் பலன் அடைவீர்கள். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு எத்தனையோ பலவீனங்கள் இருந்தன. சரீரத்திலே ஒரு முள் சாத்தானின் தூதனாய் குத்தி கொண்டிருந்தது. அவரை சோர்ந்து போக பண்ணக்கூடிய நூற்றுக்கணக்கான வல்லமைகள் அவருக்கு விரோதமாக போராடின. ஆனால் அவர் சொன்னது என்ன? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பிரியமானவர்களே, இந்த வசனத்தை திரும்ப திரும்ப சொல்லுங்கள். அப்படி சொல்லும் போதே ஆவியாயும் ஜீவனுமாயிருக்கிற தேவனுடைய வசனம் நிச்சயமாகவே உங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை அது பலப்படுத்தும். பிசாசை நீங்கள் எதிர்த்து நிற்பீர்கள். உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் எதிர்த்து போராடுவீர்கள் பிரியமானவர்களை. அதன் மேல் நீங்கள் ஜெயம் கொள்ளுவீர்கள். வெற்றி உங்களுடையதாகவே இருக்கும். நிச்சயமாகவே இந்த காலை வேளையிலும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் தேவச்சனமே. வெளிப்படுத்தின விசேஷம் 3:8 சொல்லுகிறது, பாருங்கள், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்டான். நிச்சயமாகவே ஒருவனும் பூட்ட முடியாது. என் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் ஆழமாக இந்த காலை வேளையில் விசுவாசியுங்கள். நீங்கள் முன்னேறுங்கள். இப்பொழுது உங்களுக்கு இருக்கும் பலத்தினாலே நீங்கள் அதை காரியங்களை நீங்கள் நடப்பியுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு ஜெயத்தை தருவார். இதை நீங்கள் சாட்சியாக சொல்லுவது நிச்சயமே. ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி அப்பா. கிருபையுள்ளவரே, சர்வ வல்லமையுள்ளவரே, எங்கள் அப்பா பிதாவே, உயர்ந்தவரே, மகா பெரியவரே, பரிசுத்தரே, ராஜா, நீர் ஒருவரே பரிசுத்தர். நீர் ஒருவர்தான் பரிசுத்தர். உம்மை அல்லாமல் வேறொரு தேவனும் கிடையாது. மேலே வானம் என்றாலும் கீழே பூமி என்றாலும் எல்லாவற்றிற்கும் அதிபதி நீரே. படைத்தவர் நீர், உண்டாக்கினவர், உருவாக்கினவர் அப்பா. நீங்க சகலவற்றையும் படைத்தவர். படைக்கப்பட்ட யாவும் உம்மாலேயே படைக்கப்பட்டு இருக்கிறது. அது உமக்காகவே படைக்கப்பட்டு இருக்கிறது. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி எங்களை நீர் உருவாக்கி இருக்கிறீர் சுவாமி. இந்த அதிகாலை வேளை ராஜா, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து அமருகிறோம். எங்கள் தேவனை நாங்கள் தேடுகிறோம். அவர் முகத்தை நாங்கள் தேடுகிறோம். கர்த்தருடைய முகத்தை தேடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேடுகிற பொழுது அவர்கள் கண்டடைவார்கள் என்று வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. நாங்கள் தேடுகிறோம். எங்கள் தேவநீர் வெளிப்படுவீர். நாங்கள் கண்டடைகிறோம். இந்த அதிகாலை வேளையிலும் சுவாமி, உம்முடைய பிரசன்னத்தினாலே உம்முடைய பிள்ளைகளை நீர் நிரப்பு. சகலமும் இந்த அதிகாலை வேளையில் உம்மை துதிக்கட்டும். உம்முடைய நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். ராஜா, நீர் இதை விசுவாசித்து கேட்டு இந்த அதிகாலை வேளையிலே உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு நீர் வாக்கு பண்ணுகிறீர், உன் வாசல்களின் தாழ்பால்களை அவர் பலப்படுத்துவார். உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கிறார். அவர் உன் எல்லைகள் எங்கும் சமாதானம் உள்ளவதாக மாற்றி உச்சிதமான கோதுமையினால் உன்னை அவர் திருப்தியாக்குவார். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. இந்த காலை வேளையிலும் நீர் எங்களோடு பேசுகிறீர். உமக்கு நன்றி அப்பா பிதாவே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். உம்முடைய கிருபை இந்த காலை வேளையில் ஒவ்வொரு மேலும் ஊற்றப்படட்டும் அப்பா. நீர் இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறீர். அவருடைய காயங்களை கட்டுகிறீர் அப்பா. உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு நீர் போதிக்கிறவராக இருக்கிறீர். நீரே எங்கள் தேவன் அப்பா. உம்முடைய நல்ல அந்த பரிசுத்த ஆவியை எங்களுக்குள் தந்து எங்களை செம்மையான வழியிலே நீர் நடத்துவீராக. அதிகாலையில்
கர்த்தரை தேடுகிறவன் நிச்சயமாகவே கண்டடைவான் என்று வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. உம்மை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இந்த காலை வேளையிலும் என் ஆண்டவரை நாங்கள் தேடுகிறோம். உம்முடைய முகத்தை நாங்கள் தேடுகிறோம். உம்மையே நாடுகிறோம். உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் விரும்புகிறோம் அப்பா. எங்கள் மேல் காணக்கூடிய குற்றங்கள், குறைவுகள், பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் இருக்கும் என்று சொன்னார். இந்த காலை வேளையிலும் என் தேவன் எங்கள் இரட்சகர் அப்பா, உம்முடைய இரத்தத்தால் எங்களை கழுவுவீராக. எங்கள் அப்பா பிதாவே, எங்களை அதிகமாக நேசிக்கிறபடினாலே தன் மடியில் இருந்த குமாரனை கொடுத்தவரே, எங்கள் பாவங்களை நீர் மன்னிக்க உம்முடைய குமாரனாகிய இரத்தத்தினால் எங்களை நீர் கழுவி சத்துருக்களுக்கு முன்பதாக எங்களுக்கு ஒரு பந்தியை நீர் ஆயத்தப்படுத்தி எங்கள் தலையை நீர் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி ராஜா இயேசப்பா எங்களுக்கு முன் நின்று சத்துருக்களை நீர் துரத்தி விடுவீர். எங்களை உயர்த்துவீர், மேன்மைப்படுத்துவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் ராஜாதி ராஜாவே, யூத ராஜ சிங்கமே, எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே, சிலுவை பரியந்தம் தம்மை தாமே தாழ்த்தினவரே, மரித்தீர், மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்பினீர், பாதாளத்தை நீர் ஜெயமெடுத்தீரப்பா, மரணத்தை நீர் வென்றீர், உன்னதத்துக்கு ஏறி சென்றீர், பிதாவின் வலது பாரிசத்தில் நீர் அமர்ந்து கொண்டீர். இப்பொழுதும் எங்களுக்கு நீர் பலத்தை தருகிறீர். இந்த நாளிலே நாங்கள் தியானித்த வார்த்தையின்படி ராஜா, எங்களுக்கு நீர் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக, எந்த பரிசுத்த ஆவியானவர் ராஜா உம்மை பயன்படுத்தினாரோ அதே பரிசுத்த ஆவியானவரை நீர் எங்களுக்கும் தந்து எங்களை நீர் பலப்படுத்துகிறீரே, உமக்கு நன்றி. எங்களை பலவான்களாய் மாற்றுகிறீர், உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று இந்த அதிகாலை வேளையில் நீர் பேசினீரே, உம்முடைய வார்த்தைகளுக்கு கோடாக்கூடி நன்றி செலுத்துகிறேன். என்னோடு இணைந்து இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் செழிக்கும், ஒவ்வொரு குடும்பங்களும் உயரும், ஒவ்வொருவரும் இந்த நாளிலே பலப்படுவார்கள். எஸ் டாடி, எங்களை பலப்படுத்தும்படி நீர் சிலுவையிலே பலவீனரானீரே அப்பா. ஆமா ராஜேசப்பா, எங்களை பலப்படுத்தும்படி ராஜா இந்த நேரத்திலும் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட நீங்க இருக்கிறீங்க ராஜா. ஒவ்வொருவரையும் பார்த்து நீர் சொல்லுகிறீர், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இந்த பலத்தோட போ, இப்பொழுது இருக்கும் உன்னுடைய இந்த பலத்தோட போ, உன் காரியம் வாய்க்கும், உன் காரியம் ஜெயமாய் மாறும். காரணம் கர்த்தராகிய நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று நீர் வாக்கு பண்ணுகிறீர், உமக்கு நன்றி. இந்த காலை வேளையிலும் அப்பா ராஜா, நாங்கள் பலப்பட்டு எங்கள் சத்துருக்களை நாங்கள் துரத்துகிறோம். எங்கள் ஆவிக்குரிய சத்துருக்களாக இருந்தாலும் சரி, மாம்ச ரீதியான சத்துருக்களாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு முன் நின்று அவர்கள் விலகி ஓடுவார்கள். காரணம், உலகத்தில் இருக்கிறவனிலும் எங்களுக்குள்ள இருக்கிற எங்கள் ஆண்டவராகிய இயேசு என்னும் இந்த இரட்சகர் மிக பெரியவர். யேசுவா எங்கள் தேவாதி தேவனாப்பா நீர். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய வல்லமையும் ஆற்றலும் இந்த அதிகாலை வேளையில் விளங்கட்டும் அப்பா. சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த நேரத்தில் ஒரு புதிய பலத்தை ஆண்டவர் நீர் ஊற்றணும். தேவ சமாதானம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆளுகை செய்யணும் அப்பா. துறைத்தனங்களையும் அதிகாரங்களை நீர் உரிந்து கொண்டீர், வெளியரங்கமான கோலமாக்கினீர், அவனை சிலுவையிலே நீர் ஜெயித்தீரப்பா. மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தம்முடைய மரணத்தினால் ஜெயித்தீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜா, உம்முடைய மரணம் எங்களுக்கு உயிரை தந்தது. ஆமா ராஜேசப்பா, எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவன் உன்னதமான தேவனே, உமக்கு நன்றி சுவாமி. ஹல்லேலூயா. விக்கினங்கள் கடந்து போக மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே நான் வந்து அடைந்து கொள்ளுகிறேன். என்னை மறைத்து மூடிக்கொள்ளும் எசப்பா. என் சத்துருக்கள் எவ்வளவா எழும்பினாலும், எவ்வளவா எங்களை சூழ்ந்து கொண்டாலும், எங்களை காக்கும் தேவன் ஒருவர் உண்டு என்கிற விசுவாசம் எங்களுக்கு இந்த அதிகாலையிலே உண்டு. எங்களை பலப்படுத்தும் எங்கள் தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். ஆகவே நாங்கள் பயப்பட மாட்டோம். எப்படிப்பட்ட கோலியாத்துகள் வந்தாலும் இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். இந்த அதிகாலை வேளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, எப்படிப்பட்ட கோலியாத்தை போன்ற, எப்படிப்பட்ட மலை போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு முன்பதாக நின்றாலும் இயேசுவின் நாமத்தை கொண்டு நீங்கள் முன்னேறி செல்லுங்கள். மலைகள் விலகி போகும், பர்வதங்கள் நகண்டு போகும். பிரியமானவர்களே, அவருடைய கிருபையும் அவருடைய சமாதானமும் உங்களுக்குள் இருந்தது ஒருபோதும் நிலை பெயராது, ஒருபோதும் உங்களை விட்டு பிரிந்து போகாது. என் ஆண்டவர் இந்த காலை வேளையிலும் இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அப்பா புதிய அபிஷேகத்தை நீர் கொடுப்பீராக ராஜா, புதிய கிருபையை நீர் அளிப்பீராக சுவாமி. அமராஜேஸ் அப்பா, எங்கள் தேவன் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவர். அவர் தம்மிடத்தில் பயப்படுகிறவர்களுக்கு அவர் தம்முடைய கிருபை அளிக்கிறார், அவர்களுக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. அப்பா, உம்மை உயர்த்துகிறேன் அப்பா, உம்மை நான் உயர்த்துகிறேன், ஆக நான் பயப்பட மாட்டேன். உம்மை நான் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன், ஆக நான் பயப்பட மாட்டேன்.
உம்மை நான் நேசிக்கிறேன், ஆகவே நான் எதற்கும் அஞ்சிட மாட்டேன். எந்த பிசாசுகளும் என்னை நெருங்க முடியாது. எத்தனை பேர் என்னோடு சேர்ந்து சொல்ல முடியும்? நான் உம்மை நேசிக்கிறபடினால், என் இயேசுவே, எங்கள் அப்பா பிதாவே, உம்மை நான் நேசிக்கிறபடினால எந்த சத்துருக்களும் என்னை மேற்கொள்ள முடியாது. எப்படிப்பட்ட போராட்டங்களும் எங்களை கண்டது பயப்படும். எந்த பிரச்சனைகளும் எங்களை நெருங்க முடியாது. எப்படிப்பட்ட அக்கினியாஸ்திரங்களை பிசாசானவன் எங்களுக்கு எதிராக எய்தாலும் அதையெல்லாம் அவித்து போடத்தக்கதாய் வல்லமையுள்ள பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருக்கிறார். நிச்சயமாகவே இந்த காலை வேளையில் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு மேலும் தேவ பிரசன்னம் ஊற்றப்படட்டும் அப்பா. ஒரு புதிய பலன் இந்த நேரத்தில் உண்டாகட்டும் அப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே இந்த நாளிலே நாங்கள் ஜெபிக்கிறது பலன். ஹல்லேலூயா. உன்னதத்திலிருந்து வரக்கூடிய பலன், சத்துருக்களின் கிரியைகளை முறியடிக்கும் பலன், சாத்தானின் தந்திரங்களை ஒழிக்கும் பலன் இந்த காலை வேளையிலே எங்களுக்குள் வரட்டும் அப்பா. எந்தெந்த இன்னல்களை இடர்களை அவன் எனக்கு கொண்டு வந்தாலும் என் தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார். அவர் என்னை குணமாக்குவார். எத்தனை பேர் விசுவாசத்தோடு சொல்ல முடியும்? பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் விசுவாச அறிக்கை பண்ணுங்கள். எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். எந்த போராட்டத்தையும் ஜெயிக்கும் ஆற்றலையும் வல்லமையும் தரக்கூடிய பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறேன் நான் என்று சொல்லுங்கள். எனக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். தேவனுடைய ஆவி எனக்குள் இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் தேவன் எனக்குள் இருக்கிறார் என்று விசுவாச அறிக்கை பண்ணுங்கள். பிரியமானவர்களே, உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இதை இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுங்கள். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. எங்கள் ஜெபங்களை கேட்கிறவரே உமக்கு நன்றி. ராஜா, இந்த நேரத்திலும் அப்பா, குடும்பத்தில் காணக்கூடிய பலவீனங்களை ஆண்டவர் நீக்கி போடணும். பலவீனர்களை பலவான்களாக நீர் மாற்றணும். ஆகாது, முடியாது, உன் வாழ்க்கையில் நடக்காது, இந்த காரியத்தை நீர் ஜெயம் எடுக்க முடியாது என்று சொல்லப்பட்ட எல்லாவற்றிலும் என் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் ஜெயத்தை கொடுப்பீராக ராஜா. இந்த ஜெபத்தில் இணைகிறது மாத்திரமல்ல, இந்த ஜெபத்தை அப்பா பலருக்கும் இதை அப்பா ஷேர் பண்ணுற, இதை பலருக்கும் அப்பா இதை அனுப்புகிற, இந்த ஜெபத்தை கேட்டு பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் என்று சொல்லக்கூடிய ஊழியத்தை செய்யக்கூடிய ஒவ்வொரு மேலும் விசேஷித்த அபிஷேகத்தை ஆண்டவர் ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. அநேக ஜனங்கள் இதை அப்பா அநேகருக்கு ஷேர் பண்ணுறாங்க. அது நிமித்தமாக அநேக அற்புதங்களை நீ நடத்துகிறீர். அதற்காக உமக்கு கூடாக்கூடி நன்றி செலுத்துகிறேன். உலகமெங்கும் சர்வ ஜனங்களும் அப்பா ரட்சிக்கப்பட வேண்டும், ஒருவரும் கெட்டுப்போவது என் தேவனுக்கு சித்தமல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாலை வேளையில் சுவாமி அப்பா என்னோடு இணைகிற ஜனங்கள் மாத்திரமல்ல, இதை எந்த தேசத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, அவர்கள் அருகிலே என் தேவன் இறங்கி நிற்பீர். அவர்கள் கரங்களை நீர் பிடித்து கொள்வீர். இந்த நேரத்தில் அமராஜேசப்பா, வேதம் சொல்லுகிறதே, உண்மையாய் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நீர் சமீபமாக இருக்கிறீர். எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட நெருக்கத்தில் இருந்தாலும் என் தேவன் அவர்கள் கரங்களை பிடித்து நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறீரப்பா. இந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தருகிற என் ஆண்டவர் நீர். ஒரு மனிதனை உயர்த்துகிறவரும் ஒரு மனிதனை தாழ்த்துகிறவரும் நீரே அப்பா. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உண்டாக்குகிற என் ஆண்டவர். ராஜா, வேலை பார்க்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். வேலை ஸ்தலங்களில் வரக்கூடிய பிரச்சனைகளை ஆண்டவர் நீர் உங்களுடைய பிள்ளைகளுக்கு அதிலிருந்து விடுதலை கொடுப்பீர், நீர் ஜெயம் கொடுப்பீர். அமராஜா, பிள்ளைகள் வேலை பார்க்கிற இடத்துல அவர்களுக்கு மேல் அதிகாரிகள் ஒருவேளை பிள்ளைகளை பயமுறுத்தினாலுமே ஆண்டவர் நீர் பக்கபலமாக நிற்பீரப்பா. எஸ் டாடி, அல்லேலூயா. நீர் உம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவீர். எஸ் அப்பா, உங்கள் பிள்ளைங்க தனிப்பட்ட முறையில் வித்தியாசமாக அவர்களுடைய செயல்பாடுகளை என் ஆண்டவர் நீர் கொண்டு வருவீர். ஆச்சரியப்படும்படி என் ஆண்டவர் பிள்ளைகளுக்கு ஞானத்தின் ஆவியை நீர் ஊற்றுவீர். இந்த அதிகாலை வேளையிலும் அப்பா தன் பிள்ளைகளுக்காக குடும்பங்களுக்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு மேலும் தெய்வ கிருபை உண்டாகணும். இந்த படுக்கை அறையில் இருந்து ராஜா, இந்த அதிகாலையிலே இந்த உன்னதத்துக்கு நேராக வானத்துக்கு நேராக கரங்களை ஏறெடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களுக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் தரக்கூடிய நல்ல ஒரு தெய்வம் உண்டு என்கிறபடினாலே இந்த அதிகாலை வேளையில் அப்பா நாங்கள் விசுவாசித்து உமக்கு நேராக நாங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. ஒருவேளை எங்கள் பாவங்கள் குற்றங்கள் குறைவுகள் இருக்கும் என்று சொன்னார். இந்த அதிகாலை வேளையில் ஜெபிக்கிற இந்த நேரத்திலே அப்பா, இதை கேட்கிற பிள்ளைகளுடைய இருதயத்திலே தங்கள் பாவங்களும் குற்றங்களும் குறைவுகளும் உணர்த்தப்படும் என்று சொன்னால் இந்த நேரத்தில் இயேசுவின் ரத்தம் அவைகளை கழுவட்டும். நீர் பாவங்களை மன்னிக்கிறவராக இருக்கிறீர். எங்கள் பாவங்களை எங்கள் அக்கிரமங்களை எங்களை விட்டு தூர விலக்குகிற தேவனாக இருக்கிறீரப்பா. எஸ்டடி, கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக விலக்குகிற தேவனாக இருக்கிறேன். இந்த நேரத்திலும் சுவாமியின் கல்வாரி சிலுவைக்கு நேராக நான் வருகிறேன். அமராஜேசப்பா, வியாதியிலும் பலவீனத்திலும் இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். முதியோர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அமராஜேசப்பா, முதியோருக்கு வரக்கூடிய பலவீனத்தில் என் ஆண்டவர் பலத்தை தரணும் அப்பா.
முதிர் வயதில் வரக்கூடிய பிரச்சனைகளை ஆண்டவர் நீர் மாற்றி தரணும் சுவாமி. எந்த ஒரு பலவீனத்தையுமே ஆண்டவர் மாற்றும் ஆற்றலும் வல்லமையும் கொண்டவர், ஜீவனை கொடுக்கிறவர் அப்பா. இசப்பா, யோவான் 10:10 சொல்லப்பட்டிருக்கிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் என்று அவன் வேறொன்றுக்கும் வரவில்லை, ஆனால் நானோ அவைகளுக்கு ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூர்ணப்பட வந்தேன்னு சொன்னீங்கப்பா. ஜீவனை கொடுக்க வந்தவரே, உங்களுடைய ஜீவனை நீர் எங்களுக்காக தந்திருக்கிறீர். ஆக எங்கள் ஜீவனை தொடுவதற்கு எந்த பிசாசுகளுக்கும் அனுமதி கிடையாது. அமராஜேசப்பா, மரண போராட்டத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இப்பொழுது ஜீவனை இறங்கணும். மரண போராட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலை உண்டாகணும். அமராஜா, மரண பயத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அமராஜேசப்பா, மரணத்துக்கு ஏதுவான வியாதிகள் எல்லாம் பிள்ளைகளை விட்டு விலகி போகணும். மருத்துவர்கள் எவ்வளவுதான் பயமுறுத்தி இருந்தாலும், இயேசப்பா இது பொல்லாத வியாதி என்று சொல்லியிருந்தாலும், என் ஆண்டவர் வியாதிகளை எங்களை விட்டு விலக்குகிறவராக இருக்கிறீர். அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்முடைய தழும்புகளால் நாங்கள் சுகமானோம் என்பதை. படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் படுக்கை முழுவதையும் அவர் மாற்றி போடுவார். இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். என்னோடு இணைந்து பலவீனமாக இருக்கிறவங்க, வியாதியாக இருக்கிற பிள்ளைகள் ஜெபிக்கிற இந்த நேரத்திலும் என் ஆண்டவர் அப்பா வியாதியை நீக்கி போடுங்கப்பா. பிளட் ப்ரெஷர் இயேசுவின் நாமத்தில் நார்மலாகட்டும். அமராஜேசப்பா, ஹார்ட் டிசீஸ், இதய கோளாறுகள் இப்பொழுது சரி செய்யப்படட்டும். ஸ்கின் டிசீஸ், ஸ்கின் அலர்ஜிகள், அமராஜா தோல் வியாதிகள் இப்பொழுது மறைந்து போகட்டும். சரீரத்தில் காணக்கூடிய கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகட்டும், நீங்கி போகட்டும். இரத்தத்தின் அணுக்கள், இரத்தத்தில் காணக்கூடிய வியாதிகள், இரத்தத்தின் மூலமாக இருக்கக்கூடிய எந்த வியாதிகளும் இப்பொழுது, எந்த பலவீனங்களும் மாறட்டும் அப்பா. எலும்புகளில் காணக்கூடிய ஒவ்வொரு வியாதிகளும் பலவீனங்களும் மறைந்து போகட்டும். நரம்புகளிலும் நரம்பு மண்டலங்களிலும் இருக்கிற எந்த பலவீனங்களும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நீங்கி போகட்டும் அப்பா. சதை பற்றுகளில் பிடித்திருக்கிற எந்த பொல்லாத வியாதிகளும் இயேசுவின் நாமத்தில் விலகி போகணும். என் இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் சுகம் இப்பொழுதே ஜெபிக்கிற இந்த நேரத்தில் அற்புத சுகம் சரீரத்தில் உண்டாவதாக. எந்த ஒரு வியாதியும் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போகட்டும் அப்பா. பிசாசினால் வந்த வியாதிகள், சாபத்தினால் வந்த வியாதிகள், அமராஜேசப்பா தலைமுறை சாபத்தில் வரக்கூடிய வியாதிகள், எப்படிப்பட்ட பலவீனங்களும் சபிக்கப்பட்ட வியாதிகளும் இயேசுவின் நாமத்தில் விலகி போக கடவுள். அற்புத சுகம் சரீரத்தில் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா, கேட்கிற பிள்ளைகள் விசுவாசத்தோடு என்னோடு இணைந்து ஜெபிக்கிற இந்த நேரத்தில் என் ஆண்டவர் அற்புத சுகத்தை நீர் கொடுப்பீரப்பா. எஸ்டடி ஒரு சிறு மகனுக்காக ஒரு சகோதரி ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தர் உணர்த்துகிறபடினாலே நான் பேசுகிறேன். எஸ்டடி ஹல்லேலூயா. எஸ்அப்பா, அவனுடைய தலையில் வியாதி, பலவீனம், தலைப்பகுதியில் காணக்கூடிய இந்த பலவீனத்தில் என் ஆண்டவர் பலத்தை நீர் கொடுப்பீராக ராஜா. அமராஜேசப்பா, சிறு மகன், என் ஆண்டவர் அற்புத சுகத்தை நீர் இப்பொழுதே கொடுப்பேன் என்று நீர் சொல்லுகிறேன். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, விசுவாசத்தோடு இந்த நேரத்தில் இந்த வார்த்தை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவ ஆவியானவர் உங்கள் பிள்ளையை சுகமாக்குகிறார். ஹல்லேலூயா. மகத்துவமுள்ள தெய்வமே, எஸ்அப்பா, சரீரத்தில் காணக்கூடிய எந்த பலவீனமும் இப்பொழுது நீங்கி போவதற்காக நன்றி சுவாமி. உன்னதத்திலிருந்து உடைய கரம் இப்பொழுது இறங்குவதற்காக நன்றி செலுத்துகிறேன். வெளி தேசத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அமராஜ வெளிநாடுகளில் இருக்கிற ஜனங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அமராஜேசப்பா, தன் குடும்பங்களை விட்டு இருந்து கொண்டிருக்கிற, தனியாக இருக்கிற, வேலை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். என் ஆண்டவர் நீர் பக்க துணையாய் அவர்களை பாதுகாக்கணும் சுவாமி. எளியோரை என் ஆண்டவர் நீர் ஒருபோதும் மறப்பதில்லை. எசப்பா, திக்கற்றோரையும் அனாதைகளையும் விதவைகளையும் விசாரிக்கிறேன் ஆண்டவர். எனக்கென்று யாருமே இல்லை என்று அப்பா அங்கலாய்த்து நிற்கிற பிள்ளைகளுக்கு நீரே அடைக்கலமாக இந்த நேரத்தில் அருகில் இறங்கி நிற்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த காலை வேளையிலும் இந்த ஜெபத்தில் கேட்கிறேன். இந்த ஜெபத்தோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மேலும் என் தேவனுடைய ஆசீர்வதிக்கும் கரம் அமரட்டும் அப்பா. அமராஜேசப்பா, தொடர்ந்து இந்த ஜெபத்தில் பங்கெடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதிக்கிறேன். நன்றி செலுத்துகிறேன். இந்த ஜெபத்தை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி, அந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், செழிக்கட்டும், உயரட்டும் என்று சொல்லி உங்களுடைய தீர்க்கதரிசியாக அமராஜா உம்முடைய ஊழியக்காரனாய் அப்பா, நான் பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து அளவில்லாத உடைய கிருபையும் சமாதானமும் என்றென்றைக்கும் உடைய பிள்ளைகளை நிரப்பட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.